ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா மானகிரி வர்சஸ் ஆரியூர். மானகிரி டேஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் போகும். நடந்து முடிந்த ஆட்டத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மாலையில கார்த்தி ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. நான் ஸ்ட்ரைக்ல செந்தமிழ். முதல் பவர் பிளே ஓவர் போட ரஞ்சித். போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கிங் லென்த்ல பேட்ல ஒரு நெக் இருந்துச்சு. பின்னாடி ஒரு மேன் வச்சிருக்காங்க. ஸோ ரன்ஸ் ஓடி எடுக்கல. டாட் பால் சான்ஸ் ஃபார் அவுட். அதுக்கடையில ஒரு ரன் ஓடுனாங்க. திரும்பவும் நல்ல பேக்கப்புக்கு வந்துட்டாரு. சிங்கிள். செகண்ட் ஒன் செந்தமிழ் ஸ்ட்ரைக்ல பாடி லைன்ல வந்துச்சு. இதுக்கடையில ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 3 பாலுக்கு 3 ரன் வந்துருச்சு. ஃபோர்த் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து குவாலிட்டியான ஹிட்டுங்க. கவர்ஸ்ல கிளியர் பண்ணாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. முதல் நாள் லாஸ்ட் மோர் டவுன் த விக்கெட்டே கேப்ல பிளேஸ் பண்ணாராம். பார்த்தா மேல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அதை விட வேகமா போயிடுச்சு. லாஸ்ட் ஒன்னு பர்பிளோட கடைசி பந்து க்ளீன் போல்டிங்க. பலிக்கி பலி பந்து கம்பேக்கிங் பால். அடிச்ச பேட்ஸ்மேன் தமிழ் வெளியேறுகிறார். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ரன் இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுல் எண்டில் சிவா வந்திருக்காரு. நீ பவுலர் கார்த்தி ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்த்துக்கு இருந்து அப் டு நேர பேட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. டாட் பால் செகண்ட் ஒன் அப் டு வித்து கொடுக்காத யாக்கிங் லென்த் பால் கிராண்டட் 1. தேர்ட் ஒன் பாடி லைன்ல வந்த பந்து சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்ப்போம். அங்க ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. கிளியர் ஹிட். முதல் பெரிய ஷாட்டை பதிவு பண்றாரு இங்க கார்த்தி அவர் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் பிச் ஆஃப் த பால் பம்ப் இருந்துச்சு பந்துல. மும்பைல போய் வந்துருச்சு. கிராண்டட் 1. லாஸ்ட் 2 மோர் ஃபுல் டாஸ் பீமர்னோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் ஆயிருச்சு. ஃப்ரீ ஹிட் பால் இலவச அடி. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு ஃபீல்டர் ஜெயராம் அவரையும் தாண்டி இருக்குங்க. 6. லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவர்ல கிராண்டட் 1. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். 20 ரன் வந்திருக்கு துண்டா. ஸோ 2 ஓவர் முடிவுக்கு 31. அதே ஒரு விக்கெட்டோட பவுலிங் எண்டில் ஜெயராம் ஒளிஞ்சிருக்காரு. ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து லெக்கட்டர் மாதிரி பிச் ஆஃப் தாப்ல வந்து திரும்பிச்சு பந்து. டாட் பால் செகண்ட் ஒன் லெக் அம்பேர் பக்கம் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுள் புஷ் பண்ண பார்ப்பாரு. மலையிட கார்த்திங்க. எஸ் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே மாதிரியான ஒரு ஷாட்டு. கோட்டுக்கு இந்த பக்கமாக போச்சுன்னா உள்ளே கிடந்துச்சுன்னா ஓடி எடுக்கணும்னு நினைக்கிறேன். மேட்டில் மோதினா தான் 1 ரன்னு. 2 ரன். ஆஃப் ஸ்டெம்ஸில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஸ்டெம்பில் மிடில் ஸ்டெம்பை பதம் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். மச் நீடட் விக்கெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா போன ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் இந்த ஓவர் நல்லா பிடிச்சி போட்டுருக்காரு ஜெயராம். அடுத்த பேட்ஸ்மேன் ஹைட்மேன் அம்ஜத் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் நினைக்கிறேன் அவரை. அப் டு வித்தே கொடுக்காம யாக்கிங் லென்த்து. அதுக்கடையில் 1 ரன்னு. எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே வெளியே அனுப்புகிறாங்க. 3 ஓவர் முடிவுக்கு 35. 3 விக்கெட் இழந்து போன ஓவரை ஒரு 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு 2 விக்கெட்டோட. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அனதர் ஹைட்மேன் பாலா. பவுலிங் எண்டில் ரஞ்சித் அவருக்கான செகண்ட் ஓவர். ஆஃப் ஸ்டம்ஸில் லேட் கட்டுக்கு போக பார்த்தாரு. செகண்ட் பால் தட்டி விட்டு பிடிச்சிட்டாருங்க. பேட்ஸ்மேன் வெளியே நடந்துட்டாரு. அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுதாகர் ஆப் டு ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனால் லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் 2 மோர் பிஃபோர் லென்த் ஒரு அப்பீல் எடுத்தாங்க. ஆனால் டாட் பால். லாஸ்ட் 1 மோர் கிராண்டட் 1 வரும். சீக்கிரமான ஓவர். போன ஓவரும் சரி இந்த ஓவரும் சரி நல்லா பிடிச்சி போட்டுருக்காங்க பவுலர்ஸ். முதல் 2 ஓவரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஓவரை 2 ரன்ல பிடிச்சி வித் ஒரு விக்கெட்டோட முடிச்சு கொடுக்குறாரு ரஞ்சித். 4 ஓவர் முடிவுக்கு 37. 4 விக்கெட் இழந்து மொத்தமாக கடைசி 2 ஓவரில் வெறும் 6 ரன் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ பவுலிங் அண்டியில் அறிமுக பவுலர் பிரதீப் வந்திருக்காரு. முக்கியமான ஓவர் பேட்டிங் டீமுக்கும் சரி பவுலிங் டீமுக்கும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து பிச் ஆஃப் த பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. ஸ்லாட் பால் மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஒன் அகெயின் ஒரு நல்ல பந்துங்க. போன பந்து மேலே போச்சு. இந்த பந்து கீழே போயிடுச்சு. தேர்ட் ஒன் அப் டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. பந்து அங்கேயே கிடக்கும். அதிகபட்சமாக 1 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
சிங்கிள். 4th ஒன் சுதா ஸ்ட்ரைக்கில் ஒயிட் பால். இப்போ அதுக்கிடையில் இந்த பேட்ஸ்மேனை இங்கேயே நிற்க வச்சு ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஒரு ரன்னும் ஓட்டாங்க அங்கே. டி பால் கூட்டல் ஷாட்டுக்கு போனார், உடம்புல பட்டிருக்கு, பேட்டில் மீட் ஆகலை. சிங்கிள். அதுக்கிடையில் சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் பார்க்க முடியுது. கவனமாக இருக்கணும் ஃபீல்டர்ஸ். அகைன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு கார்த்திக். லாஸ்ட் மோர் லோ கேப்ட் கீழே வந்திருக்குங்க. ஒரு உருட்டல் பந்து, டாட் பால். லாஸ்ட் ஒன்று டார்கெட் எத்தி மணிக்கூடிய பந்து, ஸ்லாட்டில் இருந்த பந்து லோ கேப்டா கீழே வந்துச்சு. கிராண்டட் ஒன்று. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா இந்த ஓவர் இன்னும் சிக்கனமாக இருந்திருக்கும். நிறைய ரன் ஓவரில் ஓடி இருந்தாலும் இந்த ஓவரை வெறும் 5 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க மானகிரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 42 ரன் ஆடி இருக்காங்க. 43 டார்கெட் ஃபார் மானகிரி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராமு பூச்சி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. முதல் ஓவர் போட ரெகு. லோ கேப்டா கீழே வந்துச்சு. அவர் எதிர்பார்த்த ஹைட்ல இல்ல. டாட் பால். செகண்ட் ஒன் பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா உடம்புல டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். இவங்க நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. தேர்ட் ஒன் பிச் ஆஃப் த பால். குயிக்கர் ஒன்று. பேக் டு பேக் இங்கே 3 டாட்டுங்க. இந்த பவர் பிளே ஓவர் மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டாப் ஏஜ்ங்க. இங்க கீப்பர் போவாருன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். பிரேக்கர் கொடுக்குறாங்க. 3 டாட் பாலுக்கு அப்புறமா எக்ஸலன்ட் ஸ்டார்டிங் ரெகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் ஹைட் மேன் அன்பு வந்திருக்காரு. கீழே வந்துச்சு லோ கேப்டா. ஒரு பந்து மேலேயும் ஒரு பந்து கீழேயும் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் போயிட்டு இருக்கு இந்த கிரவுண்ட்ல. டவுன் த ட்ராக் சான்ஸ் பாருங்க. ஃபீல்டரே கிடையாதுங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சு நினைக்கிறேன். எஸ் 4 மச் நீடட் 4ன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ரன்ஸே வராத நிலைமையில அந்த கடைசி பந்துல 4. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 4 ரன். இது ஒரு விக்கெட்டோட மானகிரி. ரிமைனிங் உள்ள 24க்கு 39 தேவை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசார் ஸ்ட்ரைக் லைன். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் அம்ஜத் வந்திருக்காரு. ஏர்லியரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டுக்கு கீழே போச்சு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட். ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. திருக்கி விட்டாரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஷாட் ஆனா கிராண்டட் 2 மாறும். நிர்ணயிக்கப்பட்ட 2. 3 பாலுக்கு 1 ரன் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. பாட்டம் முட்டு விண்டுக்கு எடுத்துட்டு போமான்னு பாப்போம். அங்க ஃபீல்டர் சிறப்பான ஒரு ஆடு விக்கெட் சில அடிக்கப்பட்ட முதல் 6 பிடிக்க பார்த்தாரு. மச் நீடட் 6ன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 ஓவர் டவுன் த விக்கெட் இறங்கி போனாரு. 11 பாலுக்கு 11 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 1 ஓவர் அட்வான்ஸா போயிட்டாரு. காலில் பட்டு ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 12 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட ரெகு. ஓவருக்கு 10 ரன் தேவை. இப்போல இருந்து பெருசா சுத்தினாரு. அம்பையர்ஸ் காலங்க. டாட் பால். செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட். சான்ஸ் ஃபார் கேட்சிங்க. டாப் எட்ஜ். சன்லைட் காரணமா இருக்குமான்னு பார்த்தா நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் ஹைட்மேன். ஆப்ஷன்ஸ்ல ஃபீல்டர் கையிலே ஆடிட்டு சிங்கிள் ஓட்டாங்க இங்க. அன்பு ஸ்ட்ரைக்ல. ஃபோர்த் ஒன் டவுன் த விக்கெட். டாட் பால். லாஸ்ட் 2 ஓவர் உடம்புல பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த ஓவரில் முக்கியமான ஒரு பந்து. கிளீன் போல்டிங். மிடில் ஸ்டம்பில் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு. இந்த ஓவரில் விக்கெட்டோட 2 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட 2 ஓவருமே சூப்பராக இருந்திருக்கு இந்த மேட்ச்ல. இப்போ 3 ஓவர் முடிவுக்கு 15 3 விக்கெட் இழந்து மானகிரி. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 28 தேவை. 10 ரன் ரேட் இருந்தது 14 மாறுது. 2 நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இப்போ பவுலிங் எண்டில் பாலா அறிமுக பவுலர். அன்பு ஃபர்ஸ்ட் ஒன் கீழே வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட். அகெயின் கீழே வந்த பந்து. டாட் பால். பேக் டு பேக். 10 பாலுக்கு 28 மாறுது. பெரிய ஷாட் தேவை. அந்த தேடலில் தான் பேட்ஸ்மேனும் இருந்தார். அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப். செந்தமிழ் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் எபின் வெல் பிளேட். இங்கேயே தட்டிட்டு ஒரு சிங்கிளாக மாறும். ரெகு இருக்காருங்க. 4 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் கிளீன் போல்டு. கீழே வந்துச்சு. அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் ரஞ்சித்.
டாப் ஏஜ் இங்கேயே தொங்கிருச்சு. கீப்பர் பிடிச்சிட்டாரு. பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட்டு. ஸோ 2 ரன் 2 விக்கெட்டுன்னு நல்லா பிடிச்சி போட்டுருக்காரு. மேட்ச் திருப்பி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஓவர்லையும் இப்போ 4 ஓவர் முடிவுக்கு 17 5 விக்கெட்டுலேருந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 26 தேவை. இப்போ பவுலிங் எண்டில் சுதாகர் கடைசி 6 பந்து இந்த மேட்சுக்கு. லோ கேப்டா கீழே வந்துச்சு. நல்ல தைக்கல். கீப்பருக்கு டாட் பால். செகண்ட் ஒன் சிறப்பான ஒரு பந்து வீச்சு உள்ளே இருக்கும். கீப்பரே போயிடுவாரு. ஓடல அதே பேட்ஸ்மேன் தான் இருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அவரையும் தாண்டி வச்சு 6 ஒரு ஆறுதல் 6 தான் இருக்கும். ரன்ஸ் ஓடல. இப்போ அவுட் சைட் ஏஜ் ஃபீல்டர் நல்ல டேக்கன். நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன்று இந்த மேட்சோட கடைசி பந்து நிக்கு இருந்துச்சு. கேட்சிங் பிடிச்சிருக்காங்க. அனதர் விக்கெட்டுங்க. ஆரியூர் இந்த மேட்சை வின் பண்றாங்க. செகண்ட் ரன்னுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. மாநகரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு விளையாண்டுருந்தாங்க. பாலோட 10 ரன் தான் அதிகம். இன்னும் ஃபைட்டு கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரகு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இங்கே. ரகுவே கொடுக்குறாருங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் டிஷர்ட்.